தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். ராதிகா, தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் 22 வயதில் சிவில் சர்வீஸ் தேர்ச்சி பெற்று IPS அதிகாரியாக தனது பணியேற்றினார். தமிழகத்தில் பல்வேறு முக்கிய காவல்துறை பொறுப்புகளில் அவர் பதவிகளை வகித்திருக்கிறார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் புதிய டிஜிபி மற்றும் புதிய அரசு அதிகாரிகளை மாற்றம் செய்வது வழக்கமான நடைமுறை. அந்த முறையில் புதிய டிஜிபி யார்? சந்தீப் ராய் ரத்தோர் தான் இங்கு டிஜிபியாக இருந்த சூழ்நிலையில் இப்போது மகேஷ்குமார் அகர்வால் மற்றும் சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் ராஜீவ் குமார் ஆகிய 3 பேர்களின் பெயர்களை தமிழக அரசு பரிந்துரைத்திருந்தது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு. அதில் மகேஷ்குமார் அகர்வாலை தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமித்து இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவர் சென்னை பெருநகரத்தின் காவல்துறை ஆணையராக, சென்னை கமிஷனராக பணியாற்றியிருக்கிறார். CBI மற்றும் CBCID உள்ளிட்ட பல துறைகளில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். 1994ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ்குமார் அகர்வால் தமிழ்நாடு கேடரில் 94ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தில் அவர் பணியாற்றி வருகிறார். 22 வயதிலேயே IPS அதிகாரியான அவர் சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தையும் பெற்றிருக்கிறார். IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் தொடர்பாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்த சூழ்நிலையில் தமிழகத்தின் புதிய டிஜிபி யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இப்போது தமிழகத்தின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பு வகிப்பார் என மத்திய அரசு இப்போது அறிவித்திருக்கிறது. மகேஷ்குமார் அகர்வால் தேனி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். சென்னை பூக்கடையில் அவர் JC-யாக துணை கமிஷனராக பணியாற்றியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். இதே போல தமிழக காவல்துறை ஆயுதப்படையின் DGP-யாகவும் எல்லை பாதுகாப்பு படையின் கூடுதல் இயக்குநராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். இதே போல சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனர், மதுரை COP கமிஷனராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். சென்னை கமிஷனர் மற்றும் மதுரை கமிஷனராகவும் இருந்திருக்கிறார். CBI-யில் ஒரு 10 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறார். CBCID IG-யாக சென்னையில் அவர் பணியாற்றியிருக்கிறார். தற்போதைய டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோருக்கு பதிலாக புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய முக்கியமான பொறுப்புகள் தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த காவல்துறை அந்தஸ்து பதவியான இந்த டிஜிபி பதவியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் டிஜிபியின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த ஒரு வார காலமாக சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்த சூழ்நிலையில் புதிய டிஜிபி, இந்த சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருப்பதை ஒட்டி தமிழகத்தில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர் முறைப்படுத்துவது மற்றும் சிங்கப்பெண் அதிரடிப்படை தொடக்க விழா நிகழ்ச்சி ஆகியவை புதிய டிஜிபி நியமனத்திற்காக தான் இன்று நடைபெற இருந்தது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர்கள் தமிழகத்தின் டிஜிபி யார் என்று பரிசீலிக்கப்பட்டன. ஒன்று சந்தீப் ராய் ரத்தோர், மற்றொன்று ராஜீவ் குமார், இன்னொன்று மகேஷ்குமார் அகர்வால். இந்த மகேஷ்குமார் அகர்வாலை இப்போது புதிய டிஜிபியாக நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பணியில் மிகுந்த அனுபவம் கொண்ட புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருப்பதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 1994ஆம் ஆண்டிலிருந்து பல்வேறு பிரிவுகளில் தேனி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் SP-யாகவும் பணியாற்றியிருக்கிறார். இது தவிர CBCID மற்றும் CBI ஆகிய காவல்துறையின் பல்வேறு அங்கங்களில் அவர் பணியாற்றியுள்ள டிஜிபியாக இருக்கக்கூடிய மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தமிழக கேடரில் 94ஆம் ஆண்டிலிருந்து அவர் பணியாற்றி வருகிறார். அவர் இதற்கு முன்பு ஆற்றிய பதவிகள்: சென்னை பூக்கடையில் அவர் துணை கமிஷனராக பொறுப்பு வைத்திருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராகவும் அவர் பொறுப்பு வைத்திருக்கிறார். போக்குவரத்து பிரிவு துணை கமிஷனராகவும், சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனராகவும், டிஜிபி அலுவலகத்தில் ஆபரேஷன் செயலாக்க பிரிவு ADGP-யாகவும், கொரோனா தடுப்பு வடக்கு மண்டல அதிகாரியாகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார். இதே போல தமிழக காவல்துறை ஆயுதப்படை DGP-யாக அவர் பணியாற்றியிருக்கிறார். போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ADGP மற்றும் சென்னை போலீஸ் கமிஷனர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் சென்னையில் மட்டுமே அவர் சென்னை பூக்கடை துணை கமிஷனர் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர், சென்னை போக்குவரத்து பிரிவு துணை கமிஷனர் மற்றும் சென்னை
போதைப்பொருள் தடுப்பு முன்னணி பிரிவு ஏடிஜிபி, கொரோனா தடுப்பு வடக்கு மண்டல அதிகாரி என சென்னையில் மட்டுமே அவர் பல்வேறு முக்கிய பணிகளை ஆற்றியிருக்கிறார். சென்னை மாநகர காவல் ஆணையராக அவர் பணியாற்றிய காலகட்டத்தில் தான் கொரோனா ஊரடங்கு விவகாரத்தில் அவர் சிறப்பாக செயல்பட்டு மக்களின் பாதுகாப்பு, தொழிலாளரின் நலன் மற்றும் நகர சட்டம் ஒழுங்கு கண்காணிப்பு பணிகளிலும் இந்த கொரோனா காலத்தில் ஈடுபட்டதற்காக டிஜிபி அப்போது கமிஷனராக இருந்த மகேஷ் அகர்வாலின் பணி சிறப்பான கவனத்தை பெற்றது. தமிழகத்தின் புதிய டிஜிபியாக இப்போது மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர். 1994ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பொறுப்புகளில் பதவி வகித்த மகேஷ்குமார் அகர்வால் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக அவர் பொறுப்பேற்கார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து காவல்துறை சார்ந்த பல்வேறு விதமான சீர்திருத்த மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றுள்ள மகேஷ்குமார் அகர்வால், சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.